அந்த நீரோ மன்னன் வந்து இசைக்காக சொல்கிறதில்ல, அது ஒரு வகையான குரூரத்துக்காக சொல்கிறது. அது என்னென்னா அவங்க தீப்பிடிச்சு செஞ்சுக்கிட்டு தான் அவன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காண்டா அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அது இசையினுடைய பெருமை இல்லை. நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப நல்ல வரிகள் என்பது என்ன அப்படின்னா, திருக்குறள் இசையமைக்கப்படாமல் இருந்தாலும் இன்ன வரைக்கும் 2000 வருஷமாக இருக்கு இல்லையா? அது யார் இசையமைச்சா? அவரெல்லாம் பாடிட்டு இருந்தால் தெரியாது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே பாடப்பட்டவை தான், எழுதப்பட்டவையே அல்ல, சொல்லப்பட்டவை கூட அல்ல, பாடப்பட்டவை தான். அதுக்கு என்ன ஆதாரம்னா, இன்றைக்கும் பூண்டி புஷ்பம் காலேஜில் தமிழ் துறை தலைவராக இருந்த தட்சிணாமூர்த்தி, அவர் சங்க இலக்கிய வரிகளை பாடி பதிவு பண்ணியிருக்கார். நீங்கள் எப்போயாவது இதில் கேட்டு பாருங்கள். கீழே இருந்து வருவார், யாதும் ஊரே யாவருங்களில் அந்த கடைசி வரியிலேருந்து ஆரம்பிப்பார். பெரியோரை வியத்தல் மிளமே சிறியோரை இகழ்தல் அதனின் மிளமே, அப்படி அப்படி இப்படி இருந்து மேலே கூடி வந்து பாட்டை திரும்ப ரிவர்ஸில் வந்து கொடுத்தாருன்னா, ஓ இப்படித்தான் அந்த பாட்டு அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணியோ யாதும் ஊரே யாவருங்களே தீர்மன்ற எல்லாம் வாய்ப்பாடு மாதிரியே சொல்லிட்டு தர்றோம். அதனால் அது நிற்கிதுங்கிறது உண்மை தான். ஆனால் அது கிடச்சிச்சின்னா அது ஒரு தனி இதுதான். நீங்கள் எடுத்துக்கிட்ட கட்சிக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் ரொம்ப அழகாக பேசுனீங்க. 2 பேருக்கு